ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் கூட சாப்டர் நம்பர் 3 pair of linear equations in two variables. ஸோ ஆல்ரெடி இதோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காட்டி அதை பார்த்துட்டு இந்த சால்விங் மெத்தடுக்கு வந்தால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் இதுக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சால்விங்லாம் எதுவுமே கிடையாது. இதுல வாட் வி ஆர் கோயிங் டு டூ அது மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்ப சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆளுக்கு பதிலா வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் அனதர் பர்சன். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேக்ஸ் டீச்சர், ஓகே, மேக்ஸ் டீச்சர் இன்னைக்கு வரல, he or she is absent. ஓகே, அப்படின்னா இல்ல they are taking for 1 month leave, மெடிக்கல் லீவ் எடுக்கிறாங்க 1 month. ஓகே, ஸோ அப்ப அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, there will be another max teacher. ஓகே, இன்னொரு மேக்ஸ் டீச்சரை அவங்க they substitute to you. ஓகே, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, they substitute another max teacher to you. இதே மாதிரி தான் பேங்க்லயும் ஒரு ஆள் எதுவும் மெடிக்கல் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு பதிலாக they will be substituting another person. ஓகே, சோ அந்த ஒரு இதுக்கு அதுக்காகவே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷியர் இப்ப லீவ் எடுக்கிறாங்க. ஓகே, கேஷியர் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக யாரை தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், இன்னொரு கேஷியர். ஓகே, we cannot substitute ஓனர் ஹியர். ஓகே, ஒரு ஓனரை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு வேரியபிளை we are taking, இப்போ எக்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா we have to substitute it in எக்ஸ். ஓகே, அப்படி இல்லாட்டி ஒய்யை எடுத்தோம் அப்படின்னா we have to substitute it in y. ஓகே, இதுதான் இதுல கான்செப்ட். இப்போ என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் என்னது, a1x plus b1y plus c1 equal to 0, a2x plus b2y plus c2 equal to 0. ஓகே, இப்ப இத ரெண்டா நான் பிரிக்கிறேன். சால்விங் ஃபார் எக்ஸும் போடலாம், அப்படி இல்லாட்டி சால்விங் ஃபார் ஒய் அப்படியும் போடலாம். ஓகே, ஸோ சால்விங் ஃபார் எக்ஸ் ஆர் சால்விங் ஃபார் ஒய் எதுல வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அது நம்ம அந்த டைம்ல டிசைட் பண்ணக்கூடியது தான். சரியா? ஸோ ஓகே, இப்ப next, இப்போ first one let us see for solving for x. okay, solving for x அப்படின்னா y ங்கற இத we have to take. okay, y equal to f of x அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு we have to bring. okay, y ங்கற ஒரு வேரியபிள் இத we have to take from any equation. அப்ப ஈக்குவேஷன் ஃபுல்லா என்னவா மாதிரி இருக்கும், in terms of x ல இருக்கும் வேரியபிள். okay, இதை we have to go and substitute it in another equation. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். okay, so let us see it now. இப்ப from equation 1 a1x plus b1y plus c1 equal to 0. okay, இப்ப இதுல என்னது, y தான் we have to take. okay, y equal to f of x ன்னு கொண்டாடணும். அப்ப இதுல y நான் எடுக்கணும். ஓகே, அப்ப y நான் எடுக்கணும் என்ன பண்ணுவேன், b1 y அப்படியே வச்சுப்பேன். ஓகே, சோ ஈக்குவல் டு பண்ணனா இந்த a1x உம் c1 எனக்கு தேவையில்லை. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறேன், ஐ மூவிங் இட் டு த அனதர் சைடு. அப்ப என்ன ஆயிரும், மைனஸ் a1x மைனஸ் c1. ஓகே, மைனஸ் a1x மைனஸ் c1 வந்துடும். இப்ப இதுல இருந்து y மட்டும்தானே எனக்கு வேணும். அப்ப என்ன வந்துடும், மைனஸ் a1x மைனஸ் c1 டிவைடட் பை b1. இந்த b1 என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் will become as division. ஓகே, சோ அப்ப y equal to வந்துருச்சு. இப்ப இத பார்த்தோம்னா ஃபுல்லா எப்படி இருக்கு, b1ங்கிறது ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, c1 கான்ஸ்டன்ட். அப்ப இங்க வேரியபிள் என்ன இருக்கு, x. அதான் நம்ம சொல்லியிருந்தோம், a function will be in x. ஓகே, இப்ப இங்க கிடைச்சத we have to substitute. இத ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துப்போம். ஓகே,
and equation 1 நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. we'll take this as equation 1. இதை equation 1 ஆவும் இதை equation 2 ஆவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்ப இங்க கிடைச்சதை எதுல இருந்து எடுத்தேன்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து எடுத்தேன். 1ல இருந்து எடுத்த y ஐ ஹாவ் டு சப்ஸ்டிட்யூட் இட் இன் 2. ஓகே, 2ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஓகே, ஸோ 1ல இருந்து எதை எடுத்தாலும் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? 2ல. இதே 2ல இருந்து y எடுத்தீங்கன்னா எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? 1ல. எந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிறோமோ அதே ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருப்பி சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. இன்னொரு ஈக்குவேஷன்ல ஒன்லி யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட். ஓகே, ஸோ அப்போ இதை கொண்டு போய் நான் எங்க போடணும்? ஈக்குவேஷன் 2ல போடணும். அப்போ சப்ஸ்டிட்யூட், இங்கே தான் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் வருது. சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஓகே, அப்ப இங்க ஈக்குவேஷன் 2 என்ன இருந்துச்சு? a2x plus b2y plus c2 equal to 0 இருந்துச்சா? இப்ப y க்கு பதிலா I have to substitute this. a2x plus b2 into y என்னது? minus a1x minus c1 divided by b1 plus c2 equal to 0. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே எதுல மாறிடுச்சு? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரே வேரியபிள் எக்ஸ்ல வந்துருச்சு. ஓகே, அப்போ ஒரே ஒரு அன்னோன் இருந்துச்சுன்னா இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு? ஆன் ஃபர்தர் ப்ரொசீடிங் வில் பி கெட்டிங் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஏதோ ஒரு வேல்யூ வில் பி கெட்டிங். இந்த வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா இதை எங்க போட்டுடலாம்? ஈக்குவேஷன் 3ல போட்டோம்னா வில் பி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிரும் அண்ட் ஒய்க்கும் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு போய் ஈக்குவேஷன் 3ல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா y கிடைச்சிரும். இது சால்விங் ஃபார் எக்ஸ். என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய்யை கண்டுபிடிக்கிறோம். இதே சால்விங் ஃபார் ஒய் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதே சால்விங் ஃபார் ஒய்யா இருந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கு? எக்ஸுக்கு ஒய் வந்து இன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும்? எக்ஸ்ன்னு எடுப்போம், எக்ஸ் எடுப்போம். இட் வில் பி இன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா இருக்கும். ஓகே, அப்ப அதே மாதிரி ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் எக்ஸ். ஓகே, இங்க y எடுத்தோம், இங்க y எடுத்தோம், அதுல இருந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்ல வந்துச்சு. இப்போ இங்க என்னது? எக்ஸ் எடுக்கணும். ஃபங்க்ஷன் எதுல வரும்? yல வரும். ஓகே, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1 அது a1x plus b1y plus c1 equal to 0. ஓகே, இப்போ இதுல இருந்து எனக்கு எக்ஸ் தானே வேணும். அப்ப a1x is equal to இது ரெண்டு அந்த சைடு மூவ் பண்ணிட்டோம்னா என்னது? மைனஸ் b1y மைனஸ் c1. ஓகே, இப்போ அதே மாதிரி a1 எனக்கு தேவை, எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b1y மைனஸ் c1 ஹோல் டிவைடட் பை a1 ஹோல் டிவைடட் பை a1. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருச்சு? இங்க ஒய்க்குன்னு கிடைச்சிருச்சு, அதே மாதிரி இங்க என்ன கிடைச்சிருச்சு? எக்ஸுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஐ காட் இட் ஃபார் எக்ஸ். அப்ப எக்ஸுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கட்டாயம் எப்படி இருக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கும்னு சொல்லியிருந்தோமா? சரி, ஓகே, அப்ப இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஏன்னா 1ல இருந்து தானே எடுத்தோம். 1ல இருந்து எடுத்தோம்னா அப்ப எங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சப்ஸ்டியூட் 3 இன் 2. 2 ஈக்குவேஷன் என்னது? a2x plus b2y plus c2 equal to 0ன்னு இருந்திருக்குமா? அப்ப அதுக்கு பதிலா x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வந்துரும்? a2 into minus b1y minus c1 divided by a1ன்னு வந்துருச்சு. ஓகே, into plus b2y plus c2 equal to 0. ஓகே, ஸோ அதே தான். இதுக்கப்புறம் என்னது? இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஒய்ல மாறிடுச்சு, ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு. ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? y ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சிரும். அது கிடைச்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணிடலாம்? இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 3ல we can substitute. ஈக்குவேஷன் 3ல கொண்டு போய் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும்? எக்ஸும் கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் y கிடைச்சதுனால இது சால்விங் ஃபார் y அண்ட் இது வந்து ஜெனரல் ப்ரொசீஜர் தான். ஓகே, இது உங்களுக்கு குழப்பமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ப்ராப்ளம்ல இருந்து வில் பி சால்விங் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயம் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யுவர் டவுட்ஸ். லெட் அஸ் மீட் இன் தி another video. Thank you.